எம்மா, என் பிள்ளைல ஆசையாக ஒரு வாரமாக இட்லி சுட்டுதாம்மா சட்னி வச்சுதாம்மான்னு கேட்டுகிட்டே இருக்குது. இன்னைக்கு அவளுக்கு தட்டு இட்லி ரவா இட்லின்னு செஞ்சு வகை வகையான அசத்திடணும். பாவம் பிள்ளைகள் ஆசையாக கேட்குது. லீவு நாள் தானே நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோம். இவ்வளோ எடுத்து சாப்பிட சொன்னா சட்டி பாலாம் இன்னைக்கு உடஞ்சிரும். பேசாமல் ரெண்டு தட்டில் அவளுக்கு தகுந்தாப்புல எடுத்து கொண்டு வச்சிரும். பிள்ளைகள் தங்கம் போல சாப்பிட்டு கழுவி வச்சிரும். ஏம்மா, என் தங்க பிள்ளைகளா சாப்பிட்றதுக்கு ஓடியாங்கம்மாக்கா. 10 மணி ஆக போகுது. ஏமோ தட்டிட்லையா? சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. தேங்காய் சட்னி வேற இன்னைக்கு நல்லா சாப்பிடணுமா? ஆமாம்மாக்கா, பிள்ளைகள் 2 வாரமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு செஞ்சேன். லீவு பற்றிலாம் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இது இட்லி பத்தாதுன்னா அங்கே அம்மா ரவை இட்லியும் வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா சாப்பிடுங்க. சண்டை போடாமல் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி வச்சுருங்க. சரியா? யார் முதல்ல சாப்பிட 2 தட்டையும் நல்லா கழுவி கவுத்திடுங்க. சரியாம்மா? அம்மா அங்கே ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போன வாரமும் ஒன்றுமே வாங்கலாமா. சண்டை போடாமல் இருங்க, வந்துடுறேன். சரியா? சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. நாங்கள் சண்டைலாம் போட மாட்டோம். நான் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி வச்சிரு. இப்போ நல்லா இருக்கு பார்த்தியா? அம்மா இந்த தேங்காய் சட்னி இந்த யூடியூப்ல வருமே இந்த கேரளாக்காரக்கா அப்படியே இருக்கு. ஆமாம், உனக்கு யூடியூப் பார்த்த உடனே அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். சும்மா உருட்டாதடி, அமைதியை சாப்பிடு. எப்போடா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஏன் மட்டும் சாப்பிட்ட தட்டை காலால மிதிக்க? சாப்பிட்டு முடிச்சு அம்மா கழுவி தானே வைக்க சொன்னா. இப்படி மிதிச்சாடி அம்மா தள்ள சொன்னா? ஏட்டி, அது என் இஷ்டம். நான் காலால் மிதிப்பேன், கையால் மிதிப்பேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அதான் செய்வேன். அம்மா என்ன சொன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் முதல்ல சாப்பிட்றீங்களோ சேர்த்து கழுவி வைங்கன்னு சொன்னா. நீ தானே முதல்ல சாப்பிட்ட, அப்போ நீ தான் கழுவி வைக்கணும். ஐயையோ, அம்மா வந்துட்டா. கொன்னு எடுக்க போறா. இப்போ நம்ம எஸ்கே போறது நல்லது. ரக்கிட்டவா என்ன திமுறை இருக்குண்டே உங்களுக்கு? பிள்ளைகள் கேட்டுச்சேன்னு செஞ்சு கொடுத்தனா காலால நீங்க மிதிச்சுட்டு அலைவேன. கஞ்சி ஊத்திருக்காங்க மாட்டே உங்களுக்கு. காலங்காத்தால எந்த செஞ்ச மத்தியெல்லாம் நான் தாண்டி உங்களுக்கு பைத்தியக்காரி. அவளுன்னா தட்டை மீட்டு தள்ளனா, பாட்டு மட்டும் தானே படித்தேன். அவளுக்கு இருக்குடி. எடி நின்னுட்டி ஓடாத. என்ன பண்ணாலும் அவன் மட்டும் தப்பிச்சிடறான், நம்ம மாட்டிக்கிடுறோம்.